ஹாய், வெல்கம் டு ஸ்கந்தா ட்ரேட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ ட்ரேட் வந்து நம்ம எப்படி எடுக்கணும், ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பர்ட் வச்சு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம், என்ன மெத்தடை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்ற வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நீங்கள் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்மார்ட் மணி வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்களா. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து நிறையா வே ஆஃப் மெத்தட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதில் நீங்கள் எதோ ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ இல்லை நீங்கள் மல்டிபிள் இதை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், இல்லை கேண்டில்ஸ்டிக்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ட்ரேடர் அப்படின்ற டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் செலெக்ஷன். ஸோ மார்க்கெட் செலெக்ஷன் அப்படின்றது இப்போ நீங்கள் நிஃப்டியில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம 5 ஸ்கிரிப்ட் தான் நம்ம வாட்ச் பண்ண முடியும். ஸோ 5க்கு மேலே நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடாது. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 5 ஸ்கிரிப்ட் அப்படின்றது வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸாக ட்ரேடாக இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்விசர் பாட்டம் அப்படின்ற கேண்டில் வருது. ஸோ அப்போ அந்த ட்விசர் பாட்டம் வந்துச்சுன்னா நம்மளோட என்ட்ரி கண்டிஷன் எப்படி இருக்கணும். ஸோ இதோட லோ பிரேக் பண்ணமோ நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இதான் வந்து நம்ம என்ட்ரி கண்டிஷன். ஸோ இப்போ என்ட்ரி போட்டோம்னா இதோட டார்கெட் ஸோ 1:2 இருக்கலாம். ஸோ இப்போ 1:2 வந்து நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்றதும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதோட ப்ரீவியஸ் கையில் போட போகிறோமா ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் அப்படின்ற 3 பாயிண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ட்ரேட் அப்படின்றதே பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எதை பொறுத்தும் வருது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்னது அதை பொறுத்து தான் வரும். ஸோ அதில் பொசிஷன் சைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 1 lakh ரூபி நீங்கள் கேபிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் வந்து நிஃப்டியில் எடுக்கிறீங்க. ஸோ இந்த லோ கட் பண்ணால் நீங்கள் என்ட்ரி புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிஸ்க்கு வந்துட்டு உங்கள் கேபிட்டல்லேருந்து மேக்ஸிமம் 5%. ஓகேங்களா, அந்த ரிஸ்க் வந்துட்டு உங்கள் கேபிட்டல்லேருந்து எவரி ட்ரேடுக்கும் மேக்ஸிமம் 5% அப்படின்றத நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் அப்படின்றது எடுக்கக்கூடாது. ஸோ அடுத்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்லேயும் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1:1 வரும் பார்த்தீங்களா. அந்த 1:1 வரும்போது உங்களோட ஸ்டாப் லாஸை எடுத்து உங்களோட என்ட்ரி பாயிண்டில் மூவ் பண்ணி வச்சிடணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த ட்ரேடை வந்து நீங்கள் எடுத்தால் மட்டும் பத்தாது, அந்த ட்ரேடை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே எவ்ரி டைம் வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் கிட்ட கவரில் போய்ட்டு கூட நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்ட்டு நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா 1:2 வந்து ரிஸ்க் ரோட் வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து 1:1 அட்டைன் பண்ணவுடனே உங்களோட ஸ்டாப் லாஸ் எடுத்து உங்களோட என்ட்ரி பாயிண்டில் வச்சுடுறீங்க. ஸோ என்ட்ரி பாயிண்டில் வச்சு நீங்கள் வந்து சேஃபர் சைடு வந்து போயிடுறீங்க. அதாவது இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது. ஸோ ஈக்குவலண்டாக வந்துட்டு நோ ட்ரேட் நோ லாஸ், அதாவது நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு இந்த ட்ரேட் வந்து முடிஞ்சிடும். ஸோ இல்லை உங்களுக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, ஸோ குட், அந்த டார்கெட் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் அப்படின்ற நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த டார்கெட் அச்சீவ் ஆனவுடனே நீங்கள் அந்த என்ட்ரி பாயிண்டில் போட்டிருப்பீங்களே ஸ்டாப் லாஸ், ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அடுத்து 1:1 மூவ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரையல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரேடை வந்து மேனேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 வேஸில் வந்து நீங்கள் ட்ரேடை மேனேஜ் பண்ணலாம். ஸோ உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் வந்து நிறையா டைம் வந்து மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு ஓடும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பர்ஸை பார்த்து நீங்கள் எமோஷ்னல் ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து எமோஷ்னல் ஆகக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா ஸோ நேரம் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு 1:2 வந்தோடனே டைரெக்டாக வந்து புக் பண்ணிடுங்க.
ஸோ அடுத்த தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாள் ஒரு டேக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க, அதாவது நாளைக்கு வந்து டுமாரோ வந்து ஒரு ட்ரேடிங் டே வந்து நியூவாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து நம்ம ட்ரேட் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த சர்டன் ரூல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கண்டில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அந்த ரூல்ஸ் படி மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ட்ரேட் அப்படின்றத எடுக்கணும். ஸோ அதர்வைஸ் வந்துட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ட்ரேட் அப்படின்ற பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எவ்ரிடே வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் டே தான். ஸோ எவ்ரிடே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக தான் போகுது. ஸோ நம்ம வந்து டெய்லி அப்படின்றமே நம்ம ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீட் அண்ட் ஃபியர். ஸோ க்ரீட் அண்ட் ஃபியர் அப்படின்னா இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல எடுத்துருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு டியூசர் பாட்டம் வந்திருக்கு. ஸோ இதோட ஹையை பிரேக் பண்ணதும் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க. ஸோ என்ட்ரு ஆகிட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போகுது. ஓகே, ப்ராஃபிட்டில் போகுது, இது நல்லா ப்ராஃபிட்டில் போகும், இங்கே வரைக்கும் போகும், மார்க்கெட் நல்லா நம்மளுக்கு ரிவர்சபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மார்க்கெட்டை பார்த்து பேராசையும் படக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு இது வந்து போகுமா போகாதா, மார்க்கெட் இந்த டியூசர் பாட்டம் வந்துருச்சு, இதை பிரேக் பண்ணிச்சு, பட் இருந்தாலும் கீழே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபியர், அதாவது உங்களோட ட்ரேட் செட்டப்பை பார்த்து கான்ஃபிடென்ட் இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் செட்டப் செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா அந்த ட்ரேட் செட்டப்பை நீங்கள் நிறையா டைம் பேக் டெஸ்ட் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பேக் டெஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணப்போ உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரணும் உங்களோட ட்ரேட் செட்டப்பில். ஸோ அப்படி கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அதை வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டே பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஃபியர் அண்ட் க்ரீட் வந்து இருக்கவே கூடாது. ஸோ உங்கள் செட்டப்போட உங்கள் ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அடுத்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. மார்க்கெட் வந்து ரிவர்சபிள் ஆகலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போகலை, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 1000 ருபீஸை நான் இன்றைக்கே ரெக்கவர் பண்ணணும், இல்லை அந்த 1000 ருபீஸை ரெக்கவர் பண்ணி இன்றைக்கி நான் ப்ராஃபிட் 1000 ருபீஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிவெஞ்ச் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அகெயின் வந்து நம்ம ரூல் படி எப்போ வந்து நம்மளுக்கு அந்த மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் செட்டப் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம அகெயின் வந்து என்ட்ரி போகணுமே தவிர நம்ம அன்வான்டாக வந்து நிறையா என்ட்ரிஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த சடன் ரூல்ஸ்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸாக வந்து ஆக முடியும். ஸோ இது வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். பேக் டெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து மினிமம் ஒரு 20 to 30 டேஸ்னாச்சும் நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடோ டெமோ அக்கௌண்ட்லேயோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட ரியல் அக்கௌண்ட்டில் கொண்டு போகணும். ஸோ எடுத்தோடனே ஒரு 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 ட்ரேடிங் செட்டப் வந்து நான் பார்க்குறேன், இந்த ட்ரேடிங் செட்டப் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நாளைக்கு இதை ரியல் அக்கௌண்ட்டில் அப்ளிகபிள் பண்ணலான்னா அப்படி பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு பெரிய தப்பு தான். ஓகேங்களா. அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து ஆக முடியும். ஸோ ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பை அண்ட் செல் எடுக்கிறதா இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Skanda and make your stock and option trading courses dreams come true. Download the app now.